தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, பாலியல் வன்கொடுமை வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் போத்ரா. அதாவது கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில், அதாவது என்சிசி அதாவது பயிற்சி அதாவது நடந்து வந்திருந்தது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தேசிய மாணவர் படை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் 17 மாணவிகள் கலந்து கொண்டனர். அந்த மாணவிகள் அனைவரும் அப்பள்ளியில் உள்ள ஆடிட்டோரியத்தில் உறங்கி முகாமில் கலந்து கொண்டு இருந்தனர். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி முகாமில் கலந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த 12 வயது சிறுமியை அதிகாலை 3 மணி அளவில் அழைத்து சென்ற தேசிய மாணவர் படை பயிற்றுனரான அதாவது சிவராமன் என்பவர் அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்துள்ளார். அதாவது இவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் அதாவது பள்ளியின் தாளாளர் மாணவியிடம் இதனை பெரிதுபடுத்த வேண்டாம் என கூறி அனுப்பி வைத்து விட்டனர். இதனையடுத்து கடந்த 16ஆம் தேதி மாணவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமை பற்றி மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக மாணவி தாயார் தனது மகளை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதித்த போது அதில் சோதனை செய்து பார்த்தபோது மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் என்சிசி பயிற்றுனர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் மீது சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார், சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிஃபர், தாளாளர் சாம்சன் வெஸ்லி, என்சிசி பயிற்றுனரான சக்திவேல், சிந்து, சத்யா, சுப்பிரமணி ஆகிய 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவாக உள்ள சிவராமன் மற்றும் பயிற்சியாளர் சுதாகர் ஆகியோரை இருவரை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் அதாவது நேற்று தனிப்படைகள் அமைத்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டதன் பேரில் அதாவது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து தலைமறைவாக உள்ள சிவராமன் என்பவர், அதாவது நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்தவர், அதாவது இன்று அதிகாலை தனிப்படை அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய தகவலுக்கு நன்றி பாஸ்கர்.